மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியினுடைய 50வது திரைப்படமாக மகாராஜா திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அதனுடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்து நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கு. அந்த படத்தை எழுதி இயக்கிய நிதினுக்கும் அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவருடைய சக நடிகர்கள் அனைவருக்கும் அந்த படத்தில் வேலை செய்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் டெல்லி பிரசாத். நான் துக்ளக் படத்தோட டைரக்டர். விஜய் சேதுபதி பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் இஸ் a versatile actor, not only for the Tamil industry but for whole Indian industry. அவ்வளவு ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவு versatile கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு, நிறைய டைமண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த வகையில இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி கிரேட் ஆக்டர். அவரோட புது படம் மகாராஜா ட்ரெயிலர் கூட பார்த்தேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் அதுலயும் ஒரு யூனிக்கா ஒரு ஃபிலிம் பண்ணிருக்காருன்னு தெரியுது. I'm waiting for the film and my wishes for the whole team and for him always. விஜய் சேதுபதி நல்ல நடிகர் அப்படின்னு நான் சொல்லணும் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அது சொல்றது எப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் நல்ல பேட்ஸ்மேன் சொல்ற மாதிரி. சச்சின் டெண்டுல்கர் ஸ்ட்ரெயிட் டிரைவர் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பேட் தூக்கிட்டு போய் விளையாடலாம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். போய் ஆடினாதான் தெரியும் இல்ல இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நடிப்பும். அது அவ்வளோ பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு நடிப்பு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்கு, எஃபர்ட் இருக்கு, சிந்தனை இருக்கு. ஒரு சீன் நம்ம எழுதும் போது நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சில சீன்ல சொல்லாத அர்த்தங்கள், வேற அர்த்தம், சப்டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ சீனை நான் அவர்கிட்ட கொடுத்து அவர் நடிக்கிறதுக்கு படிக்க கொடுத்தா, அவர் படிச்சுட்டு அப்படியே அவர் நடிக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நடிக்க போங்க நான் பார்த்தேன்னா அப்படியே சீன்ல இருக்குது அப்படியே இருக்கும். எனக்கு அது பயங்கரம் ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சுல, அதனால எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது எப்படின்னா டென்னில் ஆடும்போது கரெக்டா குட்லன் பால் நம்ம மைண்ட் சொல்லும் இது ஸ்ட்ரெயிட் ரைட் தானே, கரெக்டா டென்னில் ஸ்ட்ரெயிட் ரைட் ஆடுவாப்புல. அதே மாதிரிதான் ஒரு சிம்பிளான விஷயம் பண்றதுக்கு பின்னாடி பயங்கர காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். நமக்கு அதை எடுத்துக்கிட்டு அவங்க சிம்பிளா பிரசன்ட் பண்றாங்க. இது அவருடைய பெரிய பிளஸ். அவரை நான் லீக் கிரிக்கெட்ல, லோக்கல் கிரிக்கெட்ல 6 அடிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இன்டர்நேஷனல் ஏரியானால அவரு 6 அடிக்கிறத நான் பார்க்கணும். வாழ்த்துக்கள், மகாராஜா சக்சஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அருமையானது. ഹായ്, വണക്കം, നമസ്കാരം. ഞാൻ ഇന്ദു. മലയാളത്തിൽ പേശ പോറേൻ. തമിഴ് എനിക്ക് ரொம்ப പിടിക്കും. ആனா തമിഴ് അത്ര ഫ്ലുവന്റ് ആയിട്ട് സംസാരിക്കാൻ അറിയില്ല. സേതു സാറിനൊപ്പം ഞാൻ ചെയ്ത സിനിമയുടെ പേര് 1919 എന്നാണ്. 1919ക്ക് വേണ്ടിയിട്ട് സേതു സാറിനെ ഞാൻ ആദ്യം കാണുന്നത് 2019 മാമനിത എന്ന് പറഞ്ഞ സിനിമയുടെ ലൊക്കേഷൻ വെച്ചിട്ടാണ്. ഒരു 10 മിനിറ്റ് നറേഷന് വേണ്ടിയിട്ട് ആദ്യം മീറ്റ് ചെയ്യുന്നത്. അവിടുത്തെ 2022 വരെ ഒരു 4 വർഷത്തെ കൊളാബറേഷൻ ആണ് ആ സിനിമയിൽ അദ്ദേഹമായിട്ട് എനിക്ക് ഉണ്ടായിരുന്നത്. ഞാൻ എന്റെ സിനിമയെ പറ്റി ആലോചിക്കുമ്പോൾ തോന്നുന്ന ഏറ്റവും വലിയ കാര്യങ്ങളിലൊന്ന്, ഇന്ന് ഇന്ത്യൻ സിനിമയിലെ, നമ്മുടെ ഇൻഡസ്ട്രിയിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ആക്ടേഴ്സിൽ ഒരാളുമായിട്ട് എന്റെ ആദ്യത്തെ സിനിമയിൽ എനിക്ക് കൊളാബറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റി എന്ന് പറയുന്ന ഒരു വലിയ സന്തോഷമാണ്. ഇപ്പം എന്റെ സിനിമയെ പറ്റി എന്നോട് ആളുകൾ സംസാരിച്ചു തുടങ്ങുമ്പോഴും ആദ്യത്തെ ഫാക്ടർ സേതു സാർ എന്ന് പറഞ്ഞിട്ടാണ് ആ കോൺവെർസേഷൻ തുടങ്ങുക. അപ്പോ അത് ഭയങ്കര പ്രൗഡായിട്ട് ഫീൽ ചെയ്യുന്ന ഒരു കാര്യമാണ്. പിന്നെ അദ്ദേഹത്തെ പറ്റി പറയുമ്പോൾ എല്ലാവരും പറയുന്ന ഒരു കാര്യത്തിൽ തന്നെയാണ് എനിക്കും സംസാരിച്ചു തുടങ്ങാൻ പറ്റുക. ഹീസ് എൻ അമേസിംഗ് ആക്ടർ, ഭയങ്കര ജെന്യൂൻ ആയിട്ടുള്ള ഒരു ഹ്യൂമൻ ബീങ് ആണ്. അത് ഈ ഒരു 4 വർഷത്തിൽ അദ്ദേഹത്തിന് ഈ മീഡിയത്തോടുള്ള ഒരു പാഷനും തൊട്ട് മുമ്പിൽ വന്ന് കഥ പറയാൻ വരുന്ന, അല്ലെങ്കിൽ നമുക്കിപ്പോ സിനിമ ചെയ്യുന്ന ഒരു ഡയറക്ടറോടൊക്കെയുള്ള റെസ്പെക്ട് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. അദ്ദേഹം കൂടെ വർക്ക് ചെയ്യുന്ന ഡയറക്ടേഴ്സിനെ, കൂടെ വർക്ക് ചെയ്യുന്ന ആക്ടേഴ്സിനെ, ടീമിൽ ഓരോരുത്തരെയും കംഫർട്ട് ചെയ്യുന്ന, റെസ്പെക്ട് ചെയ്യുന്ന ഒരാളാണ്. അപ്പൊ അതിൽ കൂടുതൽ എന്താണ് നമ്മൾ ഒരു വലിയ താരത്തിൽ നിന്ന്, വലിയ ആക്ടറിൽ നിന്ന് എന്താണ് ആഗ്രഹിക്കുക എന്നുള്ളതാണ്. ഹി റെസ്പെക്ട്സ് ഡയറക്ടേഴ്സ്. എനിക്ക് അതിന്റെ ഒരുപാട് ഗ്ലിംസസ് എന്റെ മനസ്സിൽ ഇപ്പോഴും നല്ല ഓർമ്മയുണ്ട്. നമ്മൾ കോവിഡിന്റെ ഒരു സമയത്താണ് ഷൂട്ട് ചെയ്യുന്നത്. അപ്പോ എന്റെ മുഖത്ത് എപ്പോഴും മാസ്ക് ഉണ്ടാവും, ഞാൻ എപ്പോഴും മാസ്ക് ഇട്ടിട്ടാണ് ഉണ്ടാവുക.
പക്ഷെ ആദ്യത്തെ ഒരു ദിവസം ഞാൻ രണ്ടാമത്തെ ദിവസം നമ്മൾ ഷൂട്ടിലേക്ക് എത്തുമ്പോഴേക്കും ഞാൻ റീടേക്ക് പറയുന്നതിന് മുമ്പ് ആദ്യത്തെ മാർക്കിലേക്ക് നടന്നു പോകുന്ന ഒരു സെക്കൻഡ് സാധനം ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. അപ്പം നമ്മൾ റീപ്ലേ കാണുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സിൽ എന്താണെന്ന് റീഡ് ചെയ്യാൻ തുടങ്ങുന്ന ഒരു ആക്ടറാണ് അദ്ദേഹം. അദ്ദേഹം ഭയങ്കരമായി ഒബ്സർവ് ചെയ്യുന്ന ഒരാളാണ്, ലിസൺ ചെയ്യുന്ന ഒരാളാണ്. അപ്പം അതായത് നമ്മൾ വളരും തോറും നമ്മുടെ ക്രാഫ്റ്റിനെയും കൂടെ വളർത്തണം എന്ന് ആഗ്രഹിക്കുന്ന ഒരാളാണ്, അതിനെപ്പറ്റി സംസാരിക്കുന്ന ഒരാളാണ്. എനിക്ക് ആ കൊളാബറേഷൻ ഒരുപാട് ലേണിംഗ് എക്സ്പീരിയൻസ് എനിക്ക് തന്നിട്ടുള്ളതാണ്. ഞാൻ അതിൽ ഭയങ്കര ഗ്രേറ്റ്ഫുൾ ആണ്. ഇനിയും അത്തരം കൊളാബറേഷൻ ഉണ്ടാവട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുന്ന ഒരാളാണ്. ഇപ്പൊ സേതുസാഹിബ് 50ാമത്തെ സിനിമയുമായി നമുക്ക് മുമ്പിൽ വരികയാണ്. ഒരു വ്യൂവർ എന്നുള്ള നിലയിലും ഒരു ഫിലിം മേക്കർ എന്നുള്ള നിലയിലും ഞാൻ ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആണ്. സേതു സാർ, കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. ലോങ് വേ ടു ഗോ. ഓൾ ദി വെരി ബെസ്റ്റ് ടു യു. ആൻഡ് മഹാരാജ ടീമിന്റെ പിന്നിലുള്ള എല്ലാവർക്കും എന്റെ ആശംസകൾ. നമുക്ക് എല്ലാവർക്കും സിനിമ കാണാം. താങ്ക് യു. Hi, I am Santosh Sivan. I am so happy for Vijay Sethupathi, my friend, and it's beautiful to see his 50th film Maharaja on. I have had a wonderful working relationship with him. I actually sought him first in Chekka Javannavanam, Maniratnam's film, where I had a very good relationship with him. Then later on, I did this Hindi film called Mumbaikar, where he played a very good, interesting cameo role. And it is always fascinating to work with him. He is such an encouraging and energetic person, full of ideas, and I wish him really well. Thank you so much. ஹாய் சேது, நான் எப்படி இருக்கீங்க? உங்களோட 50வது படம் மகாராஜா. 50 படம்னும் போது அந்த பயணத்தை என்னால் உணர முடியுது எப்படி இருக்கும்னு. உங்கள் படத்துல இருந்தே நான் ஒரு ஃபேன், இப்போ உங்களோட மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்லலாம். உங்களோட ஜவான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆக்டராக ஒரு சீன் பேப்பர் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபில்ம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்கன்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி வந்து எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப யூனிக்காக படும். ஸோ எனக்கு இந்த மகாராஜா படத்தை பற்றி சொல்லணும்னா, நிதிலன் இந்த படத்தோட டைரக்டர், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரொம்ப யூனிக்கான ஒரு ரைட்டர். அவரோட குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மகாராஜா ஃபார் ஹிம் டூ. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெகதீஷ் பழனிசாமி, யூ ஆல் நோ, அண்ட் சுதன், உங்கள் 2 பேருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். ஷார்ட் இந்த காக்டெயில் வந்து ஒரு பிகஸ்ட் காம்பினேஷன் கேன் பி அசம்பிள்ட். அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு மகாராஜா. எல்லாருமே தேட்டரில் போய் மகாராஜா பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்க பாலகிருஷ்ணன், ரம்பி படத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர். நமக்கெல்லாம் மக்கள் செல்வன அறிமுகமான விஜய் சேதுபதி இன்னைக்கு உலக அளவுல மகாராஜா ஆயிட்டாரு. அதுக்காக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவரோட ரம்மி படம் ஒர்க் பண்றப்போ ஃபர்ஸ்ட் கூட மலக்கூட சாங் தான் எடுத்தோம். சாங் ஷூட் பண்றப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் சீன்ஸ் ஷூட் பண்றப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், நம்ம சீன்ல வந்து அவங்க எழுதிருக்கோம், இப்படி இருக்கணும், இப்படி வரணும், இப்படி என்ட்ராகணும், இப்படி டைலாக் வச்சுக்கணும், எல்லாமே நம்ம வந்து ஒரு ரைட்டப் பண்ணிடுச்சோம். அந்த ரைட்டப்ப அவர் வந்து ஆக்டரா பர்ஃபார்ம் பண்றப்போ அதை என்ஹான்ஸ் பண்றது, அது வந்து மாத்தணும். இப்போ அது இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 50 படம், எவ்வளவு கெட்டப்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து கெட்டப் போடுறது முக்கியம் கிடையாது. அந்த கெட்டப்ப அவங்க 100% பர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வர்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் வந்து பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் இந்தியா. அவர் உலக அளவுல பேர் வாங்கி இன்னும் 100வது படம், 150வது படம், 200வது படம் அதெல்லாம் நடிச்சு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா மாறணும் கடவுளை வேண்டிட்டு மகாராஜா படத்துடைய டீம், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னிக்கல் டீம், நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி.